Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. Nahmaduhu wa nusalli ala rasulihil kareem. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil Alim wa fil Qur'anil Majid. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bifadli bismillahir rahmanir rahim. ألم تر أن الله يولج الليل في النهار ويولج النهار في الليل إلى آخر الآية صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم فإن شدة الحر من فيح جهنم رواه البخاري أو قال كما عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இறை சாந்தியும் சமாதானமும் நம் ஈருலகத் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொளியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாகுவதாக. ஆமீன். இந்த இஸ்லாமிய உபதேசங்கள் என்ற தளத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல உபதேசங்களை கேட்டு வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இங்கு சொல்லப்படக்கூடிய உபதேசங்களின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து தருவானாக. மேலும் நம்முடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் இல்லல்களையும் நீக்கி கவலையில்லாத மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நம் எல்லோருக்கும் எல்லாம் வல்ல ரஹ்மான் நசீபாக்குவானாக என்ற அழகிய துவாக்களோடு என்னுடைய இந்த சிற்றுரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய தலைப்பாக நாம் பார்ப்பது வெயில் காலம் என்ற தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கிறோம். வெயில் காலங்களிலே நாம் எப்படி இருக்க வேண்டும், எவ்வாறெல்லாம் நடக்க வேண்டும், எதையெல்லாம் கவனித்து கவனகரமாக நாம் செயல்பட வேண்டும் என்பதை பற்றின ஒரு சுருக்கமான உரையாக இன்றைய உரையை பார்க்க இருக்கிறோம். இந்த காலங்களுடைய சுழற்சி என்பது அது இறைவன் கொடுப்பது. குர்ஆனிலே அல்லாஹ் பல வசனங்களிலே பேசுகின்றான். அலம் தர, நீங்கள் பார்க்கவில்லையா, அன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் யூலிஜுல் லைல ஃபின் நஹாரி வ யூலிஜுன் நஹார ஃபில் லைலி, இரவை பகலிலேயும் பகலை இரவிலேயும் இறைவன் புகுத்துகின்றான், நுழைக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்போ இரவை பகலாக, பகலை இரவாக, வெயில் காலங்களை குளிர்காலங்களாக, குளிர்காலங்களை மழை காலங்களாக, இந்த காலத்தினுடைய சுழற்சி என்பது இறைவனுடைய கையிலே இருக்கிறது. இறைவன் நாடியவாறு அந்த நாட்களை சுழற்றி கொண்டே இருக்கின்றான். சரி, வெயில் காலங்களிலே நாம் எப்படி இருக்க வேண்டும், அந்த கால சுழற்சியிலே நாம் ஒழுங்கான முறையிலே நாம் இருக்க வேண்டும். அதிலும் இந்த வெயில் காலத்திலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நரகம் இருக்கிறதே, அது அல்லாஹ்விடத்துல முறையிட்டதான். என்னிடத்தில் இருக்கக்கூடிய நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அகல பாலி பாலன், சிலரை சாப்பிட்டு விடுகிறார்கள். ரொம்ப உஷ்ணமாக, ரொம்ப இதாக இருக்கிறது, எனக்கு கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி நரகம் அல்லாஹ்விடத்துல முறையிட்டதான். அப்போ அல்லாஹ் சொன்னானா, ஃபாதினல்லஹா பின் நஃபஸைனி, 2 மூச்சு விடுதலை, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஒரு 2 தடவை மூச்சு விடுறத அல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்க. இந்த உலகத்துல நீங்க 2 தடவை மூச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த நரகத்துக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். 1வது குளிர்காலத்துல அது மூச்சு விடுமா. நஃபஸின் ஃபிஷ் ஷிதாயி வ நஃபஸின் ஃபிஷ் ஸைஃபி, கோடை காலத்திலே ஒரு மூச்சு விடுமா, அடுத்து குளிர்காலத்திலே ஒரு மூச்சு விடுமா. அதனாலதான் கோடை காலமும் குளிர்காலமும், குளிர்காலம் ரொம்ப குளிர் ரொம்ப அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால் அது நரகத்தினுடைய மூச்சு விடக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி கோடை காலத்துல இப்பொழுது சம்மர் டைம்ல ரொம்ப வெயிலாக இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் நரகத்தினுடைய மூச்சு விடக்கூடிய சமயம் இது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஃபஇன்ன ஷித்தத்தல் ஹர்ரி மின் ஃபைஹி ஜஹன்னம்,
ரொம்ப உஷ்ணமாக இருப்பது, ரொம்பவும் ஹீட்டாக இருப்பது மின் ஃபைஹி ஜஹன்னம், நரகத்தினுடைய ஜுவாலை என்று சொல்லுவாங்க. நரகம் மூச்சு விடக்கூடிய சமயம் என்று சொல்லுவாங்க. ஆனால் இந்த குளிர், இந்த வெயில் காலத்துல நம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அதிலும் ஒரு குறிப்பாக 3 விஷயங்கள் இருக்கிறது. இந்த 3 விஷயங்களை நாம் இந்த சபை முடிந்து போகுவதற்கு முன்னால் எடுத்து செல்ல வேண்டும். இந்த 3 விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நம்ம ஃபாலோ பண்ணணும். முதலாவது, நீர் ஆகாரங்களை, நீர் சத்துள்ள காய்கறிகளை, பழங்களை, குடிபானங்களை உட்கொள்ள வேண்டும். என்னங்க சொல்றீங்க, எடுத்தவனே இந்த விஷயங்களா? ஏன்னா உடல்ல முதல்ல ஆரோக்கியம் இருக்கணும். அடுத்து நம்ம அடுத்துள்ள விஷயங்கள் எல்லாம் மிக முக்கியமானதுதான். ஆனா முதல்ல நம்ம இந்த காலகட்டத்துல தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். தன்னை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் எவ்வளவு காசு கொடுத்தாலும் ஆரோக்கியத்தை என்பதை மட்டும் நம்மளால வாங்கவே முடியாது. எவ்வளவு டன் காசு கொடுத்தாலும் எனக்கு ஆரோக்கியம் வேண்டும், உடல் சுகம் வேண்டும் என்று ஒரு மருத்துவரிடத்திலே காசு கொடுத்து பெற முடியாது. அது இறைவன் கொடுப்பது. நம்ம இறைவன் ஆரோக்கியமாக நாம் வாழ வேண்டும் என்றே ஆசைப்படுகின்றார். சரி, நீர் ஆகாரம் உள்ள காய்கறிகள், வெள்ளரிக்காய் இருக்கிறது, சுரக்காய் இருக்கிறது, போன்ற நீர் சத்துள்ள எத்தனையோ காய்கறிகளை இருக்குது. அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிடணும். இரண்டாவது, ஃப்ரூட்ஸ், அதிகமாக பழங்களை நாம் உட்கொள்ள வேண்டும். பழங்களை நம்ம அதிகமாக நீர்ச்சத்துள்ள தர்பூசணிகள் இருக்கிறது, எலுமிச்சை பழம் இருக்கிறது, இன்னும் ஏராளமான நீர்ச்சத்துள்ள பழங்கள் இருக்கிறது. அந்த பழங்களை எல்லாம் நாம் சாப்பிட வேண்டும். மூன்றாவதாக, ட்ரிங்க்ஸ், குடிபானங்கள், ஜூஸ்கள், அதிகமாக நாம் குடிபானங்கள் அதிகமாக நாம் இந்த காலகட்டத்திலே உட்கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டி கடையில வாங்கிடக்கூடாது. நிறைய பேர் கடைகளில் இருக்கக்கூடிய அந்த ஜூஸை வாங்கிட்டு போயிடுறாங்க. ரொம்ப வேகாலமா இருக்கு, ரொம்ப ஹீட்டா இருக்குது, கடையில ஏதாவது ஜூஸ் இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி கடையில ஏதாவது ஒரு ஜூஸை, அதிலே கெமிக்கல் கலந்த ஜூஸை வாங்கி செல்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. ஆரோக்கியமானதை நாம் சாப்பிட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை ஆரோக்கியமா இருக்கும். ஆரோக்கியமானதை நாம் சாப்பிட்டால்தான் நம்முடைய வாழ்க்கை அழகாக இருக்கும். அதனால இந்த காலகட்டத்தில், வெயில் காலகட்டத்தில் நீர் சத்துள்ள நல்ல வெஜிடபிள்ஸ்களை, இன்னும் ஃப்ரூட்ஸ்களை, இன்னும் ஜூஸ்களை அதிகமாக நாம் பருக வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். இது முதல் விஷயம். இரண்டாவது, நீர் பந்தல்கள் அமைக்க வேண்டும். ஒவ்வொரு வீடுகளிலேயும் நீர் பந்தல் இருக்க வேண்டும். ஒரு தண்ணீரை பொதுமக்களுக்காக வேண்டி ஒரு பாத்திரத்திலே வைத்திருக்க வேண்டும், அல்லது அதற்கென்று ஒரு நீர் பந்தலை நாம் ஏற்படுத்த வேண்டும். நீர் பந்தல்களை ஏற்படுத்துவதன் மூலமாக பிறருக்கு தண்ணீர் தாகத்தை தீர்ப்பதன் மூலமாக ஏராளமான பலன்களை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தருகின்றார். ஏராளமான பலன்கள் மறுமை ரீதியாக மட்டுமல்ல, உலகம் ரீதியாகவும் நம்முடைய உடல் ரீதியாகவும் எவ்வளவோ பரக்காத்துகளை இந்த தண்ணீர் கொடுப்பதன் மூலமாக, தாகித்தவர்களுடைய தாகத்தை போக்குவதன் மூலமாக இறைவன் வைத்திருக்கின்றார். அதனால் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு பாத்திரத்துல தண்ணி, இந்த வெயில் காலத்துல அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். அதே சமயம் நம்ம வேலைக்கு போறோம், அதிகமாக எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் தண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு மட்டும் இல்லை, பிறருக்காகவும் வேண்டி ஒரு பாட்டில் நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். பிறருக்காக வேண்டி அவர் ஏதாவது தாகத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய தண்ணி தீர்ந்து விட்டால் கூட அந்த பாட்டிலிருந்து, அந்த பகுதியிலிருந்து நாம் அவர்களுக்கு நாம் உதவிகரமாக ஹெல்ப் பண்ணலாம். அதனால நம்ம எப்பொழுதுமே இந்த வெயில் காலங்களிலே தண்ணீர் பந்தல்களை, தண்ணீர் பொதுவாக எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும். இந்த தண்ணீர் கொடுப்பதனுடைய சிறப்புகளுக்கு ஏராளமான ஹதீசுகள் இருக்கு. சஅத் இப்னு உபாதா என்கின்ற ஒரு நபித்தோழர் இருந்தாங்க. அவங்களுடைய தாயார் இறந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், இன்ன உம்மி மாத்தத், என்னுடைய தாய் இறந்து விட்டார்கள், என்னுடைய தாய் இறந்து விட்டார்கள். அஃப அதஸத்தகு அன்ஹா, அவங்களுக்காக வேண்டி நான் ஏதாவது தர்மம் கொடுக்கலாமா? இறந்து விட்ட என்னுடைய தாய்க்காக வேண்டி நான் ஏதாவது தர்மங்கள் கொடுக்கலாமா? அந்த தர்மங்கள் என்னுடைய தாய், இந்த தர்மங்களுக்கான நன்மைகள் என்னுடைய தாயை சென்றடையுமா என்று அவர் கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால தர்மம் செய்யலாம், தப்பு கிடையாது. அதுக்கு உண்டான நன்மைகளை நீங்களும் பெற்றுக்குவீங்க, அவங்களும் பெற்றுக்குவாங்க, அவங்களுக்கும் அந்த நன்மை கிடைக்கும், அதனால செய்யலான்னு சஅத் இப்னு உபாதா இரண்டாவது கொஸ்டின் கேட்டார். ஃபஅய்யு சதகத்தி அஃலலு, சதக்காலேயே சிறந்த சதக்கா எது? தர்மம் செய்யலான்னு சொல்லிட்டீங்க,
என் அம்மாவுக்கு நான் செய்யக்கூடிய தர்மங்கள்லேயே எல்லா தர்மங்களை விடவும் சிறந்த தர்மம் எது, அதை தான் என் அம்மாவுக்கு நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னவொடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சகியுல் மாஇ, தண்ணீர் கொடுப்பது. தாகித்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு தண்ணீர் குடிப்பது அஃலலு சதகத்தி, தர்மங்களிலேயே சிறந்த தர்மம் என்றார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப தர்மத்திலேயே சிறந்த தர்மம் என்பது காசை அள்ளி கொடுப்பது கிடையாது, பிறருக்கு தண்ணீரை அள்ளி கொடுப்பது, பிறருடைய தாகத்தை போக்குவது. தாகத்தை போக்கியவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் உயர்ந்த வாழ்க்கையாக ஆக்குகின்றார். சஅத் இப்னு உபாதா அதற்கு பிறகு மதீனாவில் உள்ள எல்லா இடங்களிலேயும் வெயில் காலமா இருந்தாலும் சரி, குளிர்காலமா இருந்தாலும் சரி, இந்த தண்ணீர் சப்ளை பண்ண, வாட்டர் சப்ளை பண்ணக்கூடிய அந்த பொறுப்பை சஅத் இப்னு உபாதா எடுத்துக்கொண்டார். சஅத் இப்னு உபாதா எடுத்துக்கொண்டார். மதீனா முழுக்கவும், மதீனா ஃபுல்லாவும் அவங்க தான் தண்ணீர் சப்ளை பண்ணுவாங்க. அவர்களுடைய வாழ்க்கையையும் அவருடைய தாயாருடைய வாழ்க்கையையும் அல்லாஹ் மென்மேலும் உயர்த்தி வைத்தான். இங்கு மட்டுமல்ல, நாளை மறுமையில் அவனுடைய வாழ்க்கை அழகாக வேண்டும் என்றால் இத மாதிரியான காலகட்டங்களிலே தண்ணீர் பந்தல்கள், இத மாதிரியான சூழ்நிலைகளிலே நாம் பொதுமக்களுக்கு உதவக்கூடிய அந்த நல்ல குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சரி, இந்த காலத்தில், இந்த வெயில் காலத்தில் செய்ய வேண்டிய இரண்டாவது விஷயம், தண்ணீர் பந்தல்களை பிறர் தாகித்திருந்தார்கள் என்றால் தண்ணீர் கொடுத்து உதவ வேண்டும். மூன்றாவது, சுத்தமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம டெய்லிக்கு குளிச்சிடணும். அதுக்கடுத்து அடிக்கடி ஒழு செய்யணும். ஏனென்றால் இந்த வேர்வை இருக்குது, இந்த வேர்வை என்பது இது ஒரு விதமான இன்ஃபெக்ஷனுக்கும் ஒரு காரணமாக இருக்கு. கொப்பளங்கள் வருவதற்கு, இன்னும் சரங்குகள், இது போன்ற இன்ஃபெக்ஷன் வருவதற்கு இந்த வேர்வை என்பது ஒரு மிக முக்கியமான காரணம் என்று நான் சொல்லல, மருத்துவ நிபுணர்களே சொல்றாங்க. வேர்வை என்பது வர்றதுனால நல்ல பலன்கள் இருக்கு. ஆனால் அது அப்படியே நம்ம உடல்ல தங்கி விட்டதென்றால் அது நோய்களுக்கு காரணமா இருக்கு. அதனாலதான் அடிக்கடி ஒழு செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வக்துக்கும் நம்ம ஒழு செய்யறோம். அது இல்லாம ரொம்ப வேர்வையான டைமா இருக்குது, ரொம்ப ஹீட்னஸா இருக்குது, உடனே நம்ம ஒழு செய்ய வேண்டும். இப்படி நாம் தொடர்ந்து ஒழு செய்தோம் என்றால் நம்முடைய நினைவாற்றல் அதிகரிக்கின்றது, நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. இவ்வளவு ஏங்க, நாளை மறுமையில நம்முடைய இடம் அது அழகானதாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, உரீத்துல் ஜன்னத, சொர்க்கம் எனக்கு காட்டப்பட்டது. சஹீஹுல் புகாரியில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. உரீத்துல் ஜன்னத, சொர்க்கம் எனக்கு காட்டப்பட்டது. ஃபரைது இம்ராத அபி தொல்ஹா, அபு தொல்ஹாவுடைய மனைவியை அந்த சோனத்தில் நான் பார்த்தேன். அந்த சோனம் எனக்கு காட்டப்பட்டுச்சு. அந்த சோனத்துல அபு தொல்ஹாவுடைய மனைவி உம்மு சுலைமை நான் பார்த்தேன் என்று சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சும்ம சமீபத்து ஹஷஹஷத அமாமி, எனக்கு முன்னால் ஒரு நடந்து செல்லக்கூடிய ஒரு சத்தத்தை கேட்டேன். ஹஷஹஷத்தனா ஒரு நடந்தா ஒரு சவுண்டு வரும்ல, அந்த சவுண்டுக்கு சொல்லுவாங்க அரபியில. அந்த சவுண்டு யாரும் நடந்து போற மாதிரி நான் ஒரு சவுண்டு கேட்டேன். ஃபைதா பிலாலுன், யாருன்னு போய் பார்த்தா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, பாங்கு சொல்லக்கூடிய பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. அதை நான் பார்த்தேன். உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹுட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்பாங்க, என்ன அமலின் மூலமாக எனக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போறீங்களா, என்ன அமல் செஞ்சீங்க, இரவு முழுக்க நின்று வணங்குனீங்களா, பகல் முழுக்க நோன்பு வச்சீங்களா, எந்த அமலின் மூலமாக இந்த உயர்ந்த நிலையை இந்த சுவனத்திலே நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்று பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட போது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் ஒன்றும் பெரிய அமல்லாம் எதுவும் செய்யலை, ரொம்ப பெரிய அமல்லாம் நான் எதுவும் செய்யலை. எப்பப்பெல்லாம் எனக்கு ஒழு முறியுமோ அப்பெல்லாம் நான் என்ன செய்வேன்னா ஒழுவை புதுப்பிச்சுக்குவேன், உடனே ஒழு செஞ்சிருவேன். ஒழு எப்பப்பெல்லாம் முடியுதோ உடனே நான் ஒழு செஞ்சிருவேன். ஒழு செஞ்சுட்டு ஒரு 2 ரக்காயத் தொழுவேன். ஒழு செஞ்சுட்டு ஒரு 2 ரக்காயத்து தொழுவேன். ஹனஃபி மத்ஹப்ல ஒழு செய்த பிறகு 2 ரக்காயத் தொழுகிறது முஸ்தஹப், நல்ல ஒரு விஷயம். ஷாஃபி மத்ஹப்ல ஒழு செஞ்சுட்டு 2 ரக்காயத் தொழுகிறது சுன்னத். ஹனஃபி மத்ஹப்ல ஒழு செய்த பிறகு 2 ரக்காயத் தொழுகிறது முஸ்தஹப். ஷாஃபி மத்ஹப்ல ஒழு செய்த பிறகு 2 ரக்காயத் தொழுகிறது ஒரு சுன்னத்தான ஒரு விஷயம், சுன்னத்தான ஒரு அமல் என்று கருதுவாங்க. அப்போ ஒழு செய்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை சுவனமாக, மறுமை வாழ்க்கை சுவனமாக அமையும். இந்த உலக வாழ்க்கையிலும் எல்லா விதமான நோய்களை விட்டும் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். வல்ல ரஹ்மான் அல்லாஹ்
எல்லா விதமான ஹைராத்துகளை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. மேலும் எந்த விதமான நோய்களும் இல்லாமல் இந்த வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய நோய்களை விட்டும் எல்லா விதமான நோய்களை விட்டும் இடைஞ்சல்களை விட்டும் நம் எல்லோரையும் வெல்லாம் ரஹ்மான் பாதுகாத்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.